சகடி வந்தானா போலாத சகடி வந்தானா சகடி வந்துரு சகடி வந்துரு அது சகடி வந்தானா போலாத சகடி வந்து அப்படி எப்படி இருக்குது விளக்கு என் நாடினத்திலிருந்து என் பிறனத்திலிருந்து உனக்கு என்னடா ஐயா முக்குமா இருந்தா எங்க வந்தது வாயில வராது இப்போ வரும் உனக்கு அப்படி என் பேராகப்பட்டது என்ன பேர் தெரிஞ்சது உனக்கு என்ன குடிக்கணும் ஒன்றும் இல்லை யார என்னதான் சொல்லிட்டு இப்போ கம்முன்னு முடியும் மந்திரவாதி நான் இப்ப மந்திரவாதி ஆயிட்டு குறியாலாம் சொல்ற குறிமேடு வச்சுக்கிறேன் சரி இருக்கட்டும் யார் யாரு பேசுறாங்க அவன் ஏதோ பேசுறான் வயசானவங்க பேசுறானோட உன் கதை வயசானவங்க குரல் இல்ல அதாவது குரல் மறிக்குது கரெக்டா கண்டுபிடிக்கிறோம் இருட்டுல கூட எப்படி கண்டுபிடிக்கிறா ஒண்ணும் பண்ண மாட்டேன் இப்ப காலடி மண்ணெல்லாம் இல்ல தலைமால கை வச்ச தலைமையில ஒரு முடி வச்சுனா போது ஆமா இப்படி மாவு நட்டாமா சொல்லிக்கிறேன் அப்புறமா எதனா உன்னை பிடிச்சி என்ன பிடிச்சி அடி போறீங்க அனியா உக்காரு நல்லா சேர்ல உட்காருவா வெட்டிக்க நேட்டு சரி இருக்கட்டும் ஆனா என் பேர் என்ன தெரிஞ்ச உனக்கு என் பேர் என்ன தெரிஞ்சது உன் பேரு கார்த்தி என் நாடு என்ன நாடு உன் நாடு இழுத்தூர் இதெல்லாம் யாரு கேட்டாங்க ஒண்ணு உங்க அப்பன் பேரு முருகன் உங்க அம்மா பேரு அம்சா அம்மா வந்து பிசினஸ் பண்ணு என்ன பிசினஸ் சாராயம் பிசினஸ் அதை கூட சொல்ல மாட்டீங்க கொரோனா வைரஸ் வந்து கரோனா வந்துச்சு கரோனாவா அதான் தமிழ்நாட்டுல கொரோனா ஆந்திராவில் கரோனா கரோனா அப்போ வந்துச்சா ஆமா அப்போ எப்படியோ உங்க அம்மா ஒரு 10 லட்சம் ரூபாய் தூரம் சம்பாதிச்சிச்சு என்ன வியாபாரம் பண்ணாங்க ஒரு லிட்டர் சாராயம் 2000 ரூபாய் நீ அவன் சொல்ற நீ சொல்ற சாராயத்தை உங்க அம்மா போலீஸ்கார வந்துட்டா கூட
ஆனா அப்படி இருக்கும் பொழுது என் பெயராகப்பட்டது கரெக்டா 7 மணிக்கு வரலவா? ஆமா. நீங்க 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கு முடிச்சுட்டோம். எப்போ சாயந்தரம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண சொன்னால பூத்தா? சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் நைட்டெல்லாம் தூங்குவோம். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். 7 மணிக்கு கதை சொல்லிட்டு முடிச்சிருக்கோம். நீ நைட் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும். உன் கதையை வெறும் 9 மணிக்கு முடிச்சுக்கோ. இது நாங்க ஆடிக்கிறோம். பா நான் எதுவும் பேச மாட்டோம் சாமியா. இவன் 1 நான் 2 ஆகுறாங்க. சரி மூடுற வாயே. வாய் மூடுங்க. டேய் நான் உன்ன சொன்ன அவள சொல்ல. அப்படி என் பேர் என்ன தெரிந்த உனக்கு? எத்தனை சொல்றது உன் பேரா? என்ன பேரா? இப்ப சொன்ன சொல்லு. உன் பேரு அதே என்னது? சொல்லு. எங்க அண்ணன் தம்பியா எங்க தானே வந்துடுறேன்டா. அப்படி என் பெயராகப்பட்டது சகுனி. எங்க அண்ணன் எந்த தேர்வு கூட்டு இருந்தானோ வேலைக்கு போறானோ இல்லையோ ஆமா போன மாட்டோம் அவனுக்கு கூட்டு கண்டுபிடிச்சு வந்துடுறான். எதனால வர சொல்லு பார்க்கலாம். கூத்து பார்த்துட்டு ஊத்துக்கு எல்லாரும் ஒரு ஆளை தொட்டு நான் எதனா பேசுறேன் எல்லாரும் என்ன செருப்புல அடிக்கிறாங்க. சரி இருக்கட்டும். அப்படி என் பெயராகப்பட்டது சகுனி. சகுனி என்ன சகுனி என் நாடாகப்பட்டது நாடு திருமணத்தி. என் நாடு என்ன நாடு திருமணா? நாடு காந்தாரி தேசத்தை மாமட்டா. மூன்று எழுத்தின் பெயர். 3 எழுத்து சகுனி. நடு எழுத்து தலினார். 3 எழுத்து உன் பேரு. ஆமா. என்ன எழுத்து? ஏது என்ன எழுத்து? 3 எழுத்து. சகுனி. சா கு நீ. ஆமா. இதெல்லாம் பண்ணா நடு எழுத்து தள்ளு. நடு எழுத்து தள்ளிட்டா சாணி. பச்சா மாடு போயிட்டு ஐயா சா கு நீ. நடு எழுத்து தள்ளிட்டா சாகுனி. 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 விளையாடிக்கிறவங்க யாரோ சொன்னாங்கடா. நடு எழுத்து தள்ளிட்டா அவரு சொன்னாரா? சனியா? சனி யாருக்கு சனி? இவனுக்கு தான் சனி வேணும். யார் அவன் தம்பியா? அப்படி இருந்தாலும் அடிக்கும் போதே உயிரை புடிச்சு போறையாம என் கண்ணுக்கு தாப்படுறான். தகுந்த வேஷம் இல்லை இல்லையானா உன்னை வேற மாதிரி அடிச்சிட போனேன். சரி சரி மாமா. யார் மாமா உனக்கு? ஆமாம்மா. ஆனா என் தந்தையாகப்பட்டவன் யார் தெரியுமா உனக்கு? என் தந்தையாகப்பட்டவன் யார் தெரியுமாடா? யாரு? சௌத்தமலராஜன். சௌத்தமலராஜன். இப்பேற்பட்ட சௌத்தமலராஜனுக்கு எத்தனை பேர் பிள்ளைகள் பிறந்த தெரியும் உனக்கு? எத்தனை பேரா? 104 பேர் பிள்ளைகள் நாங்கள் பிறந்தோம். ஆமா. ஆமாரா 99 104 என்னடா பாலடி உங்களுக்கே சேர போட்டு பால்வாடி எதிரா பத்திருக்கு. பால்வாடியே பத்தாதுரா. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் உனக்கு? அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். சரி சொல்லு. இப்பா ஒரு குழந்தை போச்சுன்னா பச்சை எடுத்தா கூட அம்மா 2 மார்பு சனத்தை பிடிச்சி பால் கொடுக்கும். சரி. 2 குழந்தை போச்சுன்னா இந்த பக்கம் ஒரு குழந்தை இந்த பக்கம் ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு 2 சனத்தை பிடிச்சி பால் கொடுக்கும். நீங்க 104 பேர் என்றீங்களா? சரி. நீங்க நாய் பாலை குடிச்சீங்களா பனி பாலை குடிச்சீங்களா? இதுவாப்பா சந்தேகம். அவ்வளவுதான். வேறடியா? இதுவா சந்தேகம்? எனக்கு பால் தான் சந்தேகம். நாய் பால் குடிச்சது மாரி வர முடியாதா? அம்மா பண்ணின்ற மாரி இருக்குதுடா.
யா இப்படி பிறந்தவர்கள் தான் நாங்கள் 104 பேர் பிள்ளைகள் பிறந்தோம். 104 பேரு 103 பேர் ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு வகையாக்கப்பட்டவர். ஆமா காந்தாரி. இப்படி பிறந்தவர்கள் தான் இப்பேற்பட்ட செல்வடாதி கொத்தம். ஆனா தினந்தோறும் வனத்துக்கு சென்று வேட்டையாடுவது வழக்கம். ஆமா ஒரு வனத்துக்கு சென்று வேட்டையாட வேண்டும் என்றால் மிகவும் என்ன முக்கியம்? கத்தி கோடாரி இது முக்கியம் ஆயுதம் இருந்தால் தான் வேட்டைக்கு போக முடியும் வேட்டையாட முடியும். அப்படி கானகத்துக்கு சென்றோம். கானகத்துக்கு செல்லும் பொழுது கானகத்துக்கு சென்றார். ஆமா கானகத்துக்கு செல்லும் பொழுது அந்த இப்ப காடு எப்ப போறது உங்களுக்கு தெரியுமா? சரி அப்பேற்பட்ட காடு எப்ப போறது? அப்ப போறதுதான் அப்பேற்பட்ட ஆளவெளிச்சம். அப்பேற்பட்ட ஆளவெளிச்சமாக்கப்பட்டது. எப்பொழுதுமே பெற்றெடுத்த தாய் தந்தை பார்த்து பெற்றதுதான் கானகத்துக்கு செல்வது.